ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் மட்டும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். நிஃப்டி 82 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,574 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 319 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 83,535 பாயிண்ட்ஸ். நிஃப்டி பேங்க் 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 57,937 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 570 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 30,688 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மட்டும் ஒரு 151 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 52,901 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4,114 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். டிஎஸ் 5,805 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ என் மேலேயும் தப்பு இருக்குது. அது என்னென்னா, இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ தான் நிறைய பேருக்கு அலாட் ஆனவங்களுக்குலாம் நெகட்டிவாக போயிருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அப்ளை பண்ணதில் மோஸ்ட்லி எல்லா ஐபிஓஸுமே பார்த்தீங்கன்னா டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் தான். நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக அது நானும் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஆனால் எனக்கு கடைசி அப்ளை பண்ண எதுவுமே கிடைக்கல. நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் ரீசெண்ட்லி நமக்கு நல்ல லிஸ்டிங் கொடுத்தது டாடா எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்று டாடா கேபிட்டல். அது நம்ம சொல்லி தான் அப்ளை பண்ணோம். 1% தான் லிஸ்டிங் ஏன்னு சொல்லி தான் அப்ளை பண்ணோம். அது மாதிரி 1% தான் லிஸ்டிங் ஏன்னு. பட் ஸ்டில் அது பெருசாக நெகட்டிவாட்டு மாறாமல் அப்படியே இருக்குது. பட் நான் ஒரு லாங் டேர்முக்கு டாடா கேபிட்டலில் ஹோல்ட் பண்ணிட்டேன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணி ஃபண்டை எடுத்துட்டேன். ஸோ நம்ம அப்ளை பண்ண ஐபிஓலே பெருசாக க்ரைசிஸ் வரல. பட் இந்த லென்ஸ்கார்ட் இன்னைக்கு அதோட வேலையை காணிச்சிடுச்சு. லென்ஸ்கார்ட்டு, ஸ்டட்ஸு, ஒர்க்லா இது எல்லாமே அதோட வேலையை காணிச்சிடுச்சு. ஸோ இது ஃப்ளாப்பு. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ தப்பு நடந்துடுச்சுன்னா தான் சொன்னேன்ல, ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறேன்னா என்ன ப்ரொசீஜர் பார்ப்போம். பார்ப்போம், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த லிஸ்டிங் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரைஸ் பேண்டு அது கூட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு லிஸ்டிங்கை ப்ரெடிக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்டிங்கன்னு இருந்துச்சு. அப்ளை பண்ணி லிஸ்ட் ஆகிறதுக்குள்ளே எல்லாம் புஸ்கான்னு பொக்கோடி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறது, ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ஸோ அதனால தான் என்னையை பார்த்தீங்கன்னா ஐபிஓஸவே டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம் நம்ம சேனலில். ஐபிஓஸே வேண்டாம். ஸோ அவங்களோட விருப்பப்படி ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு, ஏன்னா இது மாதிரி பல்க் அமௌண்ட் போட்டு அப்ளை பண்ணும்போது ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் ஐபிஓஸே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது எல்லாரோட ஓன் ஒப்பீனியனாட்டே பேரட்டும். நெக்ஸ்ட்டு எல்லாரும் கேட்குறது, இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் கிரெடிட் ஆகலை. அதாவது சில பேர் சொல்கிறது, இப்போ எனக்கு ஏஞ்சல் லோன் யூஸ் பண்ணுறேன், அதிலலாம் கிரெடிட் ஆகிடுச்சு. பட் நிறைய பேர் சொல்கிறது க்ரோ, சிரோதா இதிலலாம் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது கிரெடிட் ஆகிருக்கும். மேபி சில இதை வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். இப்போ க்ரோலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போர்ட்ஃபோலியோக்குள்ளே கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஆப்பில் காட்டல அப்படின்னா வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ வெப்சைட்டில் மேபி கண்டிப்பாக கிரெடிட் ஆகிருக்கும். நீங்கள் அக்டோபர் 14 முன்னாடி, அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் ஸ்டார்டிங்குள்ளே அந்த ஷேர் உங்களுக்கு ட்ரேடிங்கே ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 4,250 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 24% டிக்ளைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,875 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக அந்த குவார்ட்டரில் ஒரு 2,544 கோடி அவங்களுக்கு எக்ஸப்ஷனல் கெயின் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ஐபிஓவில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓவில் ஈக்விட்டி சேல் பண்ணது மூலமாட்டம் அவங்களுக்கு அந்த எக்ஸப்ஷனல் கெயின் கிடச்சிருக்கு. அது ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின். 17% பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறது அசட் குவாலிட்டி. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.33%லேருந்து 1.59% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது 0.58%லேருந்து 0.77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 52% இருக்குது ஸ்டேஜ் 3 அசட்டில். லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2,218 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7,921 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷனல் கெயின் அண்ட் டேக்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் கெயின் அண்ட் டேக்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5,703 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3,38,121 கோடியாக இருக்குது, 23% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2 சப்சிடரி இருக்குது. ஒன்று பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 18% அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரைஸ் ஆயிருந்துச்சு. இன்னொன்று பஜாஜ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 27% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து 2 இதாட்டு, அதாவது கன்சாலிடேட்டட் பேசிஸில் பார்க்கும்போது ப்ராஃபிட் 22% விழுந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 24% விழுந்திருக்கு. இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது 17 மில்லியன் நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல் நாங்கள் ஆட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் கைடன்ஸும் 24% to 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 7.5% to 7.55% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. Q1ல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுப்ரோஸோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 41 கோடியாக இருக்குது. ஹையர் வால்யூம்ஸ் நியூ பிஸ்னஸ் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ 6.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 879 கோடியாக இருக்குது. எபிட்டா 10% டிக்ளைன் ஆயிருக்கு, 68 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 9.2%லேருந்து 7.7% இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ 1758 கோடியாக இருக்குது, 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 175 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சிர்மா SGS டெக்னாலஜி 76.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 64 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1145 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 10.05% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு 792 கோடிக்கு உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அக்டோபர் 30லேருந்து 792 கோடிக்கு அவங்க அடிஷ்னல் ஆர்டர் கிடச்சிருக்குது. ஸோ அது இல்லாமல் அக்டோபரில் மட்டுமே 14,750 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் அவங்க டார்கெட் பண்ணுறது 27,000 கோடி அளவுக்கு ஆர்டர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 18% இயர் பேஸில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அவங்க லாஸ்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில். இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த ஆர்டர் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் வோடஃபோன் ஐடியாவோட Q2 ரிசல்ட்ஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,524 கோடியாக இருக்குது. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 180 ரூபாயாட்டு இருக்குது. ஏஜிஆர் அப்டேட் நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் 11,190 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது இயர் பேஸில் ஒரு 2.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 4,690 கோடியாக இருக்குது. கேஷ் எபிட்டா பார்க்கும்போது ஆக்சுவலி 2,250 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த குவார்ட்டரில் 1,750 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னா 4,200 கோடி. அது இல்லாமல் வோடஃபோன் ஐடியா டெப்ட்டு ஃப்ரம் பேங்க்லேருந்து எடுத்தது 1,530 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில் மட்டும். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து 3,080 கோடியாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா BSNL கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரில். அந்த 196 பிளானு, இன்னொன்று வந்து 396 பிளானு. இது மூலமாட்டு ஜியோ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் நெட்ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸில். ஸோ இது வந்து ஒரு பிக் மூவாக இருக்குது. ஜியோவும் BSNLும் பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரில். ஸோ இது வந்து ஜியோ BSNL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வோடஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் தான், பட் அது ரொம்பவே கடன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கோர்ட்லேருந்து வருது, இந்த ஏஜிஆர் நியூஸை இப்போதே கட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபண்ட் வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஸ்டாக் புஷ்ஷுன்னு 10% 15% மேலே போகும். ஸோ அது மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கெல்லாம். ஸோ இப்போதைக்கு அதிலலாம் என்ட்ரி கொடுக்க முடியாது. டோட்டல் டெப்ட் பார்த்தீங்கன்னா 2,02,951 கோடியாக இருக்குது. 2,02,951 கோடி டெப்ட் இருக்குது. ஸோ இது வந்து வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் KPD டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 17% விழுந்திருக்கு, 169 கோடி. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,587 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1.5% விழுந்திருக்கு, ரெவன்யூ 3% விழுந்திருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $232 மில்லியன் இருக்குது. அது இல்லாமல் 334 எம்ப்ளாயிஸ் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டாஃப் கவுண்ட் வந்து 12,879 யூனிட்ஸாக இருக்குது. 12,879 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து KPD டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. லாஸ்ட்டு மார்க்கெட்டில் 3% ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இந்த பங்கு ஸ்டில் பார்க்கும்போது. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோ வரும்போது பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து KPD டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. வருண் பெரி பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க CEO அண்ட் MD பொசிஷன்லேருந்து. ஸோ இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ஸோ அவர் வேறு பொசிஷனுக்கு எதாவது ரோல் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் வெளியில். ஸோ அதனால் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. நவம்பர் 6 ரிசைன் பண்ணியிருக்காங்க.
நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து அது எஃபெக்டிவ்க்கு வந்திருக்குது. ஸோ இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் கன்சியூமர் கேரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 42 கோடியாக இருக்குது. ரெவன்யூ கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 265 கோடி பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் 261 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 221 கோடியாக இருக்குது, இதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பஜாஜ் கன்சியூமர் கேர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் நல்லா கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா சேல்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 806 கோடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10,892 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேஸில் ரெவன்யூ 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% வளர்ந்துருக்கு சீக்வன்ஷியல் பேசிஸில். அது இல்லாமல் அந்த Q2ல எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 9% அவங்களோட டோட்டல் சேல்ஸில் வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட கீ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்னு பார்க்கும்போது US, யூரோப் இது எல்லாமே அவங்களோட கீ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாக இருக்குது. இது வந்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எனாமி லிமிட்டடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபிட் வந்து 30% காலி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 798 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 10% விழுந்திருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 148 கோடியாக இருக்குது, 30% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் கம்மியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ரெவன்யூ 618 கோடி வந்திருக்கு. அதே அவுட் சைடு இந்தியா அதுலேருந்து வந்த ரெவன்யூ 180 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டலோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 604 கோடியாக இருக்குது, இதுவும் அடி தான் வாங்கியிருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்டாண்டலோன் பேஸில் 182 கோடி, இதுவும் 14% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 4 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14ஆம் தேதி. இது எனாமி லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ட்ரிவனி டர்பைன் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 91 கோடி பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 506 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்ஜின் பார்க்கும்போது 22.6% இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 2.3% ரைஸ் ஆயிருக்கு, 114 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிவனி டர்பைன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். JK Tyres 5000 கோடியிலேருந்து 6000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸில் இது வந்து அவங்களோட கெப்பாசிட்டி, ட்ரக் டயர்ஸ் கெப்பாசிட்டி வந்து ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து JK Tyres கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஃப்ரோ கேர், க்ளீன் மேக்ஸ், என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே செபி வந்து IPO கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ IPO அப்ளை பண்ணுறது இனி உங்களோட ஓன் ஒப்பீனியன், நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கோங்க, ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஏத்தர் எனர்ஜியோட ரிசல்ட்ஸு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 898 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ரெவன்யூ 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 154 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். இது ஒரு நல்ல மூவாக இருக்குது. இது ஏத்தர் எனர்ஜி கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.